வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் பக்கத்தில் இருக்க ஏவிஆர் ரவுண்டான வந்திருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எக் சம்மந்தமாக ஒரு வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காடை முட்டை, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் கோழி முட்டை. ஸோ முட்டை வெரைட்டிலேயே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் கடை ஓனர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க. கைஸ், கடைக்குள்ளே வந்தாச்சு. கடைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து எக் ஐட்டம் தான் இருக்கும். எக்கில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் எக் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஃபுல்லாக பண்ணுறதுக்காக ப்ரெட் வச்சுருக்காரு. கடை ஓனர்ட்டே பேசலாம் நம்ம. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? சதீஷ். என்ன ஷாப் நேம்ண்ணா உங்கள் நேம்? நம்மளோடது வந்து ஷாப் நேம் வந்து இசிஜி ஷாப். இசிஜி ஷாப்போட ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக் குக்கிங் கைஸ். முட்டையை மட்டும் சமைச்சு தர பசங்க. உங்கள் ஷாப் எங்கே இருக்குது? எங்கள் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏவிஆர் ரவுண்டானு சொல்லுவாங்க, நியர் சோனா காலேஜ்ட்டு துளசி மெடிக்கல்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம கடை. நீங்கள் என்னென்ன எக் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை. காடை முட்டையோட விழிப்புணர்வு மக்களுக்கு வேணுங்கிறதுக்காக. இப்போ நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டை சாப்பிட்றதோட ஸ்ட்ரென்த்து இதோட ஒரு முட்டையில் இருக்குது. காடை முட்டையோட ஒரு முட்டையில் இருக்குது. ஸோ காடை முட்டையில் என்னென்ன வெரைட்டிஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம காடை முட்டையில் என்னென்ன வெரைட்டி போடுறோன்னு கேட்டிங்கன்னா, பிரெட் ஆம்லேட் போடுறோம், சாண்ட்விச் போடுறோம், ஐட்டம் பண்ணுறீங்க, வெளிநாட்டு ஸ்டைலில் ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம். போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கடை போட்டிருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மசாலோட கொடுக்குறோம். இதனால் வரைக்கும் இந்த மாதிரி யாரும் மசாலா கொடுக்கறது கிடையாது.
ஸோ காடை முட்டை சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. இங்கே அந்த மசாலா வந்து ஐட்டம் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொருத்தட்ட கேட்கலாம், இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தட்ட கேட்கலாம். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. உங்கள் பேர்? அஸ்வின். எப்படி இருக்குது காடை? நல்லா இருக்குங்க ப்ரோ. இவங்க எத்தனை வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க, எத்தனை மாதமாக சாப்பிட்ருக்கீங்க, அதை சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு 3 மந்த்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டுட்ருக்கோம் ப்ரோ. இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்? இந்த காடை முட்டை, அப்புறம் வந்து சாண்ட்விச் ஒன்று பண்ணி தருவாங்க. பெட் ஸ்கிராம்பிள் சாண்ட்விச்ன்ட்டு நல்லாயிருக்கும் ப்ரோ. அது நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி முட்டை டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. எப்படி இருக்குது? ஆம்லேட் மாதிரி போட்டு தருவாங்க. அது நல்லாயிருக்கும். அந்த ஸ்பைஸியாக சாஸ்லாம் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம் காடை முட்டை ஒரு வாட்டி. அதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. எல்லோரும் வந்து இந்த காடை முட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹாய் ப்ரோ, வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கோகுல். டேஸ்ட் எப்படி இருக்குது காடை முட்டையோட அந்த ஸ்டிக்கு? டேஸ்ட் நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. வேறு என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? பிரெட் சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் ஆஃப் பாயில், ஆம்லெட் எல்லாமே. இவர் வந்து 3 வெரைட்டியாக போடுறாரு. காடை முட்டையில் போடுறாரு, நார்மல் முட்டையில் போடுறாரு, நாட்டுக்கோழி முட்டையிலையும் போடுறாரு. ஸோ நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி பண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக வந்து காடை முட்டையில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. எப்படி காடை முட்டை மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கோழி முட்டையில் வந்து சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு ஐடியா? ஏன்னா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. பிராய்லர் கோழி முட்டையில் தான் போடுவாங்க சாண்ட்விச் ஐட்டம். ஸோ நாட்டுக்கோழி முட்டையில் எப்படி ஐடியா உங்களுக்கு வந்து? இப்போ நாட்டுக்கோழி முட்டையும் சரி, நம்ம நார்மல் வெள்ளைக்கோழி முட்டையும் சரி, அது நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 4 முட்டைக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வரும், ஃபார்ம் ஆகும். இங்கே இடுப்பு பிடிச்சிக்கும், கை கால் பிடிச்சிக்கும், இந்த மாதிரி ஆகும். காடை முட்டை வந்து நீங்கள் ஒரு 10 முட்டை சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வாயு தொந்தரவு எதுவும் வராது. காடை முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி உதிர்தல், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு காண முடியும். அலர்ஜி, அதுக்கப்புறம் ஆஸ்துமா வராது. காடை முட்டையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஒரு நாளைக்கு ஒரு 3 முட்டை 4 முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகமாக பூஸ்ட் பண்ணி தரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்டமின் பி மட்டும் கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து 2 முட்டை சாப்பிட்றதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ வந்து விட்டமின் பி வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த விட்டமின் பி டேப்லெட்ஸ் வந்து கன்சீவாக இருக்க லேடிஸ் வந்து கம்பல்சரி டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போனா தான் நல்ல ஒரு குழந்தை வளர்ச்சி இருக்கும், கருவில் இருக்க குழந்தை வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எலும்பெல்லாம் நல்ல க்ரோத்தாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறதுக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸும் இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக காடை முட்டை சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி சீஸ் பிரெட் ஆம்லெட் தான். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுற பொடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது ப்ளஸ் சாஸ் சூப்பராக இருக்குது. பொடி நல்லா இருக்குது. முட்டையில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் நார்மல் முட்டை, சாண்ட்விச் ஐட்டம். ஸோ நிறையா கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சேலமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. நான் அங்கே போய் ஷூட் எடுக்கிறேன். சவுத் இந்தியன் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.